Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரோட ஆன்சருமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து மேல் வாய்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப இதுக்கு முன்னாடி வராத வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, எக்கோ பெருசாக இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வாசித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வார்த்தையுமே கிளியராக கேட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியல. ஆனால் மற்ற வார்த்தைகளுமே மோஸ்ட்லி புக்கில் இருந்த வார்த்தைகள் தான் வந்து வந்துருந்துச்சு, ஈஸியாக வந்து எழுத முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி தமிழுக்கு சொல்கிற ஃபீட்பேக் தான். ஒரு எக்ஸாமுமே வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குற ஃபீட்பேக் இதுவாக தான் வந்து இருக்குது. கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான கண்டென்ட் தான். ஃபஸ்ட்டு 1 மினிட் வெறும் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லிட்டே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இயற்கை பேரிடர்கள், அதை பற்றி இயற்கை பேரிடர் நிதிகள் இந்த மாதிரிலாம் வந்து கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருந்துட்டாவும், ஆதரவற்றவர்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து மனநலம் குன்றியவர்கள், அவர்களுடைய நலம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஆதி திராவிட மக்கள், மலைவாழ் மக்கள், அப்புறம் பழங்குடியினர் மக்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்கணும். அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு பற்றி கண்டென்ட் இருந்ததாகவும், தென் நதிநீர் இணைப்பு, காவிரி கோதாவரி நதிநீர் இணைப்பு, இதை பற்றிலாம் கண்டென்ட் அப்படி இப்படி வந்துருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேசேஜஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் லெட்டர் வந்து 2 மினிட்ஸுக்கு வந்து வாகன உதிரி பாகங்கள் கம்பெனிக்கு இடையே நடக்கிற அந்த பேச்சு இதுதான், கம்யூனிகேஷன் தான் வந்திருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை, அப்புறம் ஒசூர், சுந்தரம் மோட்டார் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி வந்து நேம் வந்து இருந்தது சொல்லியிருந்தாங்க. யாருன்னா எக்ஸாக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் பேப்பர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேப்பர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, லித்தோகிராஃபி, அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸு, அப்புறமா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் இப்படி வந்து கேட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி. நான் லித்தோகிராஃபி வாசிக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு பாருங்கள். மேபி நான் எதனா படிக்கிறப்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமது நாடு முன்னேற வேண்டுமானால் அனைத்து மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். அப்படி உழைப்பவர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதா என்பதை அரசு கவனிக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ளன. சில தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் உழைப்பை வாங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறதே தவிர அவர்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை கொடுப்பதில் அக்கறை காட்டுவதில்லை. ஃபுல் ஸ்டாப். எனவே அரசாங்கம் இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தி தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். தொழிற்துறையில் வளர்ச்சி வேகமாக இருந்தால்தான் பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க முடியும். ஆகவே வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ள தொழிற்சாலைகளை மாவட்டங்கள்தோறும் ஏற்படுத்தி அரசு தீவிர ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஃபுல் ஸ்டாப். கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் விவசாயத்தில் ஈடுபடுத்தி, இது என்ன ஸ்டோக்குன்னே தெரியலங்க, ஈடுபடுத்தி ஈடுபடுத்த களங்களில் தெரியல, இது ஈடுபடுத்தியா ஈடுபடுத்தவான்னு தெரியல. முதல்ல இது வந்து என்ன ஸ்டோக்குனே தெரியல. யாருன்னா கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. தங்களுடைய வருவாய்க்கு வழி தேடிக்கொள்ள பல வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதால் எல்லா பகுதி மக்களுக்கும், குறிப்பாக நாட்டுப்புற ஏழை எளிய மக்களுக்கும் விரைவாக இலவச மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். ஏனென்றால் கிராமத்து மக்களின் வளர்ச்சியில்தான் நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது.
கிராமங்களிலும் நகரங்களிலுள்ள வசதி இருக்க வேண்டும். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரோக்கு மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. காலங்களில் அப்படி வருமானு தெரியல, கொஞ்சம் யாருன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நான் இன் கொக்கி இவ் கொக்கி நேர்கோடு மற்றும் வளைவு கோடுகளுக்கு எவ்வாறு எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் கொக்கி வந்து நேர்கோடுகளுக்கு கடைசியில் வலது வாட்டமாக சிறிய கொக்கி நம்ம வந்து எழுதணும். எடுத்துக்காட்டு பொன் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி வளைவு கோடுகளுக்கு உள்புறமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீன், கடைசியில் உள்புறமாக நம்ம வந்து ஒரு கொக்கி நம்ம வந்து எழுதணும். இன் கொக்கி நேர்கோடுகளுக்கும் எழுதியாச்சு, வளைவு கோடுகளுக்கும் எழுதியாச்சு. இதுவே இவ் கொக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாக நம்ம வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இடது வாட்டமாக எழுதணும். வளைவு கோடுகளுக்கு கிடையாது, வளைவு கோடுகளுக்கு யூ கொக்கி வந்து கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்ட்ரோக்ஸாக நம்ம வந்து எழுதணுன்ற மாதிரி. சரிங்களா? இதுவே இந்த கொக்கிலாம் வந்து கொக்கிக்கு அப்புறமா அந்த இன்க்கு அப்புறமா உயிரொலிகளுக்கு அப்புறமா வவ்வல் வந்துச்சுன்னா, உயிரொலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டில் இருக்கிற அந்த இன்னு இவ்வுக்கு அப்புறமா உயிரொலிகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேனு தேனி, தேன் வந்து நம்ம வந்து எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். தேனி நம்ம வந்து இந்த மாதிரி எழுதணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு வந்து 10 மார்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சுருக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற அந்த டெஃபினிஷனே நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா போதும். நான் புக்கில் இருக்கிறத அப்படியே வாசி காட்டுறேன். என்ன அப்படின்னா, அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கையை எடுக்காமல் சுலபமாகவும் தெளிவாகவும் வாகாகவும் எழுதப்படக்கூடியனவாய் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட குறிகளை சேர்த்து எழுதும் குறித்தொடருக்கு சுருக்கம் என்று பெயர். புக்லேயே வந்து பேஜ் நம்பர் 33ல் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்த உடனே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இன்றியமையாத, பார்த்த உடனே வந்து அந்த ஸ்ட்ரோக் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் வச்சு எழுதுறது படிப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அதுக்கப்புறமா வந்து தனிக்குறி சொற்களை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சுருக்கங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து எழுதலாம். முதல் வார்த்தையில் வர முதல் வார்த்தைக்கு உண்டான பொசிஷன் தான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அது வரைன்னு சொல்லிட்டு இந்த 3த்துமே நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா வந்து போதுமானது. நெக்ஸ்ட் வந்து சுருக்கத்தில் எதை காட்ட இன்கொக்கி எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தான் அந்த வார்த்தை, ஓகே, தான், அதைத்தான், இதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொண்டு, அதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கொக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இல்லு கொக்கி எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள், அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி பாதியாக்கு முறை என்றால் என்ன, உதாரணங்களுடன் விளக்குக. இதுக்குமே வந்து புக்கில் கொடுத்துருக்கிற டெஃபினிஷனே நீங்கள் வந்து எழுதலாம். அதாவது இந்த ஒரு வார்த்தையில் வந்து அதனுடைய ஒரு ஒரு வார்த்தைனா ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு கோட்டின் சாதாரண நிலம் அக்கோட்டுக்குரிய மெய்யொலியை அடுத்து டா சவுண்டோ இல்லைனா தா சவுண்டோ வந்துச்சுன்னா பாதியாக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நட்பு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா போதும், இல்லைனா புக்கில் இருக்கிற மாதிரி டெஃபினிஷன். சரிங்களா? அந்த கோட்டுக்கு உண்டான நீளம் வந்து பாதியாக்கப்படும். என்ன சவுண்டுக்காக, இட்டு சவுண்டுக்காகவோ இல்லைனா இத்து சவுண்டுக்காகவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு தனிக்குறி சொற்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. தனிக்குறி சொற்கள் வந்து டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவுமே அதே அந்த சுருக்கம் மாதிரி தான். பேஜ் நம்பர் புக்கில் வந்து 15ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். எடுத்துக்காட்டு அப்போது. அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது, இப்போது, எப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஃபினேஷனை நீங்கள் வந்து எழுதிட்டிங்கனாலே வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு சுருக்கெழுத்தில் எழுதுக, படிப்படியாக. இதை வந்து ஸ்ட்ரோக் எப்படி எழுதுறது, படி படி இப்படி நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அது வந்து படிப்படியாக. நெக்ஸ்ட்டு அதை தவிர கேட்டிருக்கிறாங்க. அதே ஸ்ட்ரோக் போட்டு ரா போட்டுட்டிங்க அப்படின்னா அதை தவிர. ஓகே, இதெல்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பழிச்சொல், பழி சொல், பழி சொல்.
பா போட்டு ரா போட்டு இதில் நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா வந்து போதும். நான் பக்கத்துலேயே பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒன் டைம் வவ்வாலுமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியல அப்படின்னா. படிப்படியாக பேஜ் நம்பர் 33, அதை தவிர பேஜ் நம்பர் 33, பழிச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 வந்து இருக்கும். ஓகே, பாக்கு வவ்வல், ரீக்கு வவ்வல், சொல்லுக்கு ஓ வவ்வல். நெக்ஸ்ட்டு அடிச்சுவடு, ஆ டி, அந்த சுவடுக்கு வந்து அடி சுவடு இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகே, அடிக்கு இந்த இடத்துல ஒரு டி வவ்வல், சுவடுக்கு வந்து அந்த ஊ வவ்வல், இங்கே டூக்கு வந்து இங்கே ஒரு வவ்வல். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 இதுவும் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவசியம், இது எப்படி எழுதுறது? ஆ போட்டு அதுலேயே சா சர்க்கிள் போட்டுட்டு எம் போட்டுட்டீங்க அப்படின்னா அது அவசியம். இது பேஜ் நம்பர் 42 இருக்குது. அதுக்கப்புறமா அத்தியாவசியம், அதே தான், தா போட்டுட்டு சா வட்டம் போட்டுட்டு அதில் எம் போட்டுட்டீங்க அப்படின்னா அத்தியாவசியம். இதுவுமே பேஜ் நம்பர் 42 நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா மாண்பு கேட்டிருக்கிறாங்க, மா இன் பு. ஓகே, வவ்வல் வந்து இங்கே வரும், மாண்பு இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து போதும். இதுவுமே பேஜ் நம்பர் 46 வந்து இருக்கும். அப்புறம் நியாயமானதை, நியாயமானதை, நியாயம் அந்த ஸ்டோக் போட்டு நடுவில் ஐ போட்டுடணும். ஓகே, இதுதான் நியாயமானதை. இது பேஜ் நம்பர் 47 இருக்குது. அப்புறம் 9வது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தரிப்பு, வி போட்டு அந்த இது போட்டுட்டு லூப் போட்டுட்டு ரா போட்டுட்டு திரும்ப பி ஸ்டோக்கு, பா ஸ்டோக்கு, விஸ்தரிப்பு. ஓகே, இது பேஜ் நம்பர் 50 நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் 10வது தொழிலாளி, தோ போட்டு அதில் லா கட் பண்ணிங்கன்னா தொழிலாளி. இது பேஜ் நம்பர் 52 நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே கேட்டுருக்குறாங்க, பயிற்சியிலேருந்து எதுவுமே கேட்கல. உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே வந்து கேட்டுக்கிறாங்க. அங்கும் இங்கும், இது வந்து பாருங்கள், அங்கு போட்டு அதிலே இன்னொரு இங்கும் போட்டோம் அப்படின்னா அங்கும் இங்கும். இதுவுமே பேஜ் நம்பர் 52 வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 12வது வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம், பர்ரு போட்டு சாவட்டம் போட்டு பரஸ்பரம். இது பேஜ் நம்பர் 61 இருக்குது. நெக்ஸ்ட்டு 13வது பார்த்தீங்கன்னா கோபதாபம், கோபதாபம், கோக்கு இங்கே ஒரு வவ்வல், பாக்கு கோப இங்கே பாக்கு ஒரு வவ்வல், தாபம் இப்படி நம்ம வந்து எழுத வேண்டியதான். பேஜ் நம்பர் 70 இருந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 14வது வாகனங்கள், வா போட்டு கணம் போட்டு கல், வாக்கு வவ்வல். ஓகே, இது பேஜ் நம்பர் 71 இருக்குது. அபிப்பிராய பேதங்கள், இதுவுமே வந்து புக்கில் இருக்கிறது தான். பி போட்டு பர் போட்டு தங்கள், அபிப்பிராய பேதங்கள், பேஜ் நம்பர் 76 வந்து இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே புக்கில் இருக்கிறதா நம்மளுக்கு வந்து கேட்டுருக்குறாங்க. எக்ஸசைஸில் எல்லாம் கேட்கல, எக்ஸசைஸில் தனியாக கொடுத்துருப்பாங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் கேட்கல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விரிவயத்தில் எழுதுக, இதெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அன்றைய தினம். ஓகே, ஃபஸ்ட்டு அன்றைய தினம் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பாருங்கள். இதுவுமே புக்கில் இருக்கிறது தான், பேஜ் நம்பர் 72 இருக்கும். ரெண்டாவது அடிப்படையாக, அடிப்படையாக பேஜ் நம்பர் 35 இருக்கும். மூணாவது நாள்தோறும், பேஜ் நம்பர் 76 இருக்கு. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள், பேஜ் நம்பர் 76 இதுவுமே இருக்கும். நெக்ஸ்ட் வாழ்க்கை, அஞ்சாவது, இதுவுமே பேஜ் நம்பர் 80 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்காது, கூட்டுறவு சங்கம், இதுதான் அது. எத்தனை பேர் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கூட்டுறவு சங்கம், வேற எந்த ஃப்ரேசஸும் இல்லை, இதுதான். இது வந்து பேஜ் நம்பர் 85 இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏழாவது வந்து நஷ்டம். ஓகே, நஷ்டம், இது பேஜ் நம்பர் 89 இருக்கு. நெக்ஸ்ட் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுமார், இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 இருக்கு. ஒன்பதாவது
ஜாதி வித்தியாச உணர்வு. ஓகே, ஜாதி வித்தியாச உணர்ச்சி. ஆக்சுவலாக இது எத்தனை பேர் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது பேஜ் நம்பர் 83 இருக்குது. அடுத்து என்ன கேட்குறாங்க? தக்கவாறு. இதெல்லாம் புக்கில் இருக்கிற சுருக்கங்கள், நம்ம மோஸ்ட்லி ஸ்பீடில் யூஸ் பண்ணாதது. நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்திருப்பீங்க. தக்கவாறு. நெக்ஸ்ட் 11வது பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே. சகோதர சகோதரிகளே. இது வந்து பேஜ் நம்பர் 62 இருக்கு. நெக்ஸ்ட் 12வது வந்து பாருங்க, இது தெரியும் உங்களுக்கு, பலவித. பலவித இல்லைனா பலவிதமாய் அப்படின்னு சொல்லிட்டு இது பேஜ் நம்பர் 57 இருக்கு. நெக்ஸ்ட் 13வது வந்து சச்சரவு. இது பேஜ் நம்பர் 52 இருக்கு. 14வது மிக முக்கியம். இது பேஜ் நம்பர் 52 இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் 15வது பார்த்தீங்கன்னா சுயேட்சை. சுயேட்சை சுயேட்சையாய், இதுதான் ஒன்று எழுதுனீங்கன்னா போதும். இது பேஜ் நம்பர் 48 இருக்கு. ஓகே, புக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து இந்த சுருக்கங்கள், தனிக்குறி சொற்கள் இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கனாலே வந்து போதுமானது இல்லையா? ஸோ எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படின்றத பாருங்கள். இதில் நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்துடலாம். ஓகே, இந்த சுருக்க எழுத்தில் எழுதுக, விரிவெழுத்தில் எழுதுக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கரெக்டாக எழுதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி லித்தோகிராஃபிக்குமே சரி, ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு வந்து 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி. விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு பெட்டராக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க, எந்தளவு பெட்டராக நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க, அதை பொறுத்து வந்து மார்க் போடுவாங்க. செகண்ட் பேப்பரில் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து மினிமம் வந்து ஒரு 35 to 45 இந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாரெல்லாம் தமிழ் ஜூனியர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.